வெண்பா இல்லாத ஒரு வாழ்க்கைய விஜயாலயும் யோசிச்சு பார்க்கவே முடியாது. என்னதான் வெண்பாவ பெத்தெடுக்கல அப்டின்னாலுமே கூட, நம்ம மல்லியாலயும் வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, தாங்கிக்க முடியாது அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு தகவல் வரும் அப்டின்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்ல அப்டிங்கிற ஒரு விஷயம் வெளிய வரப்போகுது. அதாவது இப்போ போலீஸ் இந்த மாரி ஒரு பொண்ணு, அதாவது நீங்க சொன்ன அடையாளங்கள்ல, நீங்க சொன்ன வயசுல ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துடுச்சு. அத மார்ச்சரில வச்சிருக்காங்க. அத பார்க்கறதுக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி மல்லியையும், விஜயையும் கூப்பிடுறாங்க. ஆனா மல்லியும், விஜயும் அந்த கடவுள வேண்டிட்டே வராங்க. அது நம்ம வெண்பாவா கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே மாதிரி இங்க வர்றதுக்கு வரைக்கும் உண்மையிலேயே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் உயிரே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அது வெண்பாவா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது உண்மையிலேயே நம்ம விஜய்யும் மல்லியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்த மாதிரி, அது உண்மையிலேயே நம்ம மல்லியோட, அதாவது நம்ம வெண்பா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா விஜயாலையும் மல்லியாலையும் எதையுமே ஏத்துக்க முடியல. சீக்கிரமா வெண்பாவ தன் கண்ணால பார்த்தாதான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பாவுக்கு, அதாவது இவங்க நெனச்ச மாதிரியே வெண்பாவுக்கு ஆபத்து தான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சு, இப்ப ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ தீபிகா மேடம் ஏற்கனவே போலீஸ வச்சு வல வீசி தேடிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து வெண்பா தப்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நெறைய குழந்தைங்கள இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க விக்கிறதுக்காக. அந்த ஒரு விஷயத்துல வெண்பாவுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த மாரி 2,00,000 ஒவ்வொரு குழந்தைங்களையும் விக்கிறாங்க. அதே மாரி இன்னும் நெறைய குழந்தைங்கள இப்ப கடத்தி வச்சிருக்காங்க. நேரா போயிட்டு மல்லியம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்களையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா அதுக்குள்ளதான் நம்ம வெண்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதே மாரி இப்போ தீபிகா மேடத்துக்கு இந்த உண்மை தெரிஞ்சது. அதாவது வெண்பாவுக்கு அங்கிருந்து தப்பிச்சது. அடுத்ததா வெண்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்றது. இந்த விஷயம் எல்லாமே தீபிகா மேடத்துக்கு போலீஸ் மூலியமா தெரிய வருது. அதாவது வெண்பா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தீபிகாவும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா மல்லி தான் அப்படி பண்றா. ஆனா வெண்பாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல இப்போ தீபிகா கொஞ்சம் கொஞ்சமா நல்லவளா மாறிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா தான் பொண்ணு கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்ன உடனே அவ்வளவு துடிச்சு போயிட்டோம். அந்த மல்லி எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. வெண்பாவோட இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம், அதாவது வெண்பா காணாம போனதுக்கு காரணம் நம்ம தானே அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ போலீஸ் அங்க இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருச்சு. அதே மாதிரி மல்லி, விஜய் இவங்களுக்கும் தெரிஞ்சு நேரா கிளம்பி இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. அதாவது எப்படி அவங்களுக்கு தெரிய வருது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறாங்க அப்படின்னா, அதாவது விஜயும் மல்லியும் இந்த மார்ச்சரியில பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அங்க ஒரு சலசலப்பு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி கார்ல விழுந்துருச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. அதுவும் இல்லாம அந்த அவங்க அங்க போயிட்டு கேட்கும்போது அந்த அடையாளங்கள் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி ரெட் கலர் துணி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு நேரா ஓடி கார்ல விழுந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்படி அங்க அடையாளங்கள் எல்லாம் வச்சு சொல்லும்போது அது நம்ம வெண்பா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி விஜயும் மல்லியும் போறாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே தான் போறாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, நம்ம விஜய் இருந்தாரு, விஜய் நல்லபடியா வெண்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மல்லியால இங்க வெண்பா காணாம போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் விஜய் சொல்லிட்டு போனாரு. அடுத்துதான் மல்லி இப்படி பண்ணி என் பொண்ணு தொலைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் விஜய்க்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லி வேணும்னே தொலைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதனாலதான் மல்லி கிட்ட தெளிவா சொல்லியிருந்தாங்க, வெண்பா கிடைக்கிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன்னா கோவத்துல என்ன பேசுவோம் ஏது பேசுவோம்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் கண்டிப்பா எந்த கோவத்துல வேணாலும் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இப்படி சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ தீபிகா இதுல நம்ம வெண்பாவை காப்பாத்தணும்னு நினைச்சது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ விஜய் விஜயும் மல்லியும் நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தாதான் தெரிய வருது
பொழுது நம்ம வெண்பாவுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் இல்லாம வெண்பா ஒரு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்ல. அவங்க ஓடி வந்து விழுந்ததுனால அடிபட்டிருக்கு. மயக்கத்துல இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மல்லியும் விஜயும் வந்து எந்த அளவுக்கு வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நம்ம வெண்பாவை வந்து காப்பாத்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்போ டாக்டரும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் உயிரே வருது. ஏன்னா இவ்வளவு நேரம் வெண்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, அதுவும் இல்லாம வந்து வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் இதா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு வெண்பாவையும் வந்து பார்த்துட்டாங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வெண்பா கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அந்த ரவுடி கும்பல் எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து குடுத்து, இன்னும் இவங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கடத்தி விக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சு இன்னும் குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு நம்ம வெண்பா வந்து உதவி பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வெண்பா வேற லெவல் மாஸ் காட்டப் போறாங்க அப்படின்னே சொல்லலாம். விஜயும், மல்லியும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதே மாரி தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, நம்ம மல்லியோட விஷயத்துலயும் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி வந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.